தொழில் எப்படி பார்ப்பீங்க, பொண்டாட்டி எப்படி நடத்துவீங்க, என் பொண்டாட்டி உங்க அம்மாவை எப்படி கவனிச்சுக்கிறீங்க என்றெல்லாம் கேட்கிறோமா இல்லையா? அதை கேட்கறதோட எதையும் கேட்கணும், அல்லாவுக்கு எப்படி நடப்பீங்க, எதை வணங்குவீங்க, கொள்கையில நீங்க எப்படி இருப்பீங்க, அதை நான் உங்களுக்கு வசியத்தா சொல்றேன்னு கேட்டு அந்த யாக்கூப் நபி அவர்கள் நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்னு சொன்னா இவரத்துக்கு படிப்பனைக்கு தான் சொல்லி காட்டுறான், சும்மா எந்த கதையும் சொல்வது கிடையாது. அப்ப நபிமார்களுடைய வரலாறை படிப்பனைக்கு எல்லாம் சொல்ற காரணத்தினால் இதுலயும் நம்ம கவனம் செலுத்தணும். மரண வேலை நெருங்கின உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு என்ன செய்யணும், இந்த ஒரு அறிவுரையும் நம்ம சொல்ல வேண்டும். அடுத்து மரணத்தை நெருங்கின உடனே, மரண வேலையை அடைஞ்ச உடனே நமக்கு பலவிதமான குழப்பம் வரும். என்ன குழப்பம் வரும்? நம்ம என்ன கதிக்கு ஆளாக போறோமே தெரியலையே, மூத்தா போறோம், எந்த மாதிரி உயிர் எடுக்க போறான்னு தெரியலையே, கபர் எப்படி இருக்குன்னு தெரியலையே, நம்ம திருப்பி நரகத்தில் எல்லாம் போடுவானா என்ன பண்ணுவான்னு தெரியலையே, இவ்வளவு அக்கிரமம் எல்லாம் பண்ணிவிட்டோமே, நம்மளை எப்படி அவன் மன்னிப்பான், நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனவன் கடைசி நேரத்துலதான் மனசாட்சியம் உறுத்தும், எல்லாம் யாவும் வரும். அந்த முடிய போவதும் நல்ல கன்ஃபார்மா தெரியும் பொழுது அதுக்கு முன்னே இருந்த தெனாவட்டு திமுறை எல்லாமே போயிடும். அப்ப என்ன வரும், ஆஹா அதை பண்ண இதை பண்ண என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு தானே வரும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நீ இறைவனை நீ தப்பா நினைக்கிற, நீ மனுஷன் தப்பு செய்வன்னு தெரியும், அவன் அளவற்ற அருளாளனா இல்லையா, நீ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லாம என் இறைவன் என் பாவத்தை மன்னிச்சிடல அப்படிங்கிற ஒரு உறுதியோட நல்ல எண்ணம் கொண்டவனாகத்தான் ஒருத்தன் மௌத்தாக வேண்டும். மரணிக்கும் போது அவநம்பிக்கை உள்ளவனாக மரணிக்க கூடாது. நம்ம என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் இறைவா என்னை மன்னிச்சிரு, நீ ஒரு காலத்துல எனக்கு நீ கருணை காட்டாம இருக்க மாட்ட, நீ நல்லதான் செய்வ, நான் ஒரு அடியான்கிற முறை தப்பு செஞ்சிருப்பேன், நீ ரஹ்மான்கிற கடவுளுங்கிற முறை நீ என்னை மன்னிச்சிருவா அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணம் கொள்ளாமல் யாரும் மௌத்தாயிராதீங்க. ரப்ப பத்தி, இறைவனை பத்தி நமக்கு என்ன எண்ணம் வந்துடனே, எவ்வளவுதான் நம்ம தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, நம்ம மரணம் நெருங்கி விட்டது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கபல வபாத்திஹி பிஸலாத்தின், மரணிப்பதற்கு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு மரணம் வருவதற்கு 3 நாள் இருக்கும் பொழுது சொன்னார்கள், லா யமூத்தன் அஹதுக்கும், உங்கள யாரும் மௌத்தாக கூடாது, இல்லா வஹுவ யுஹ்சினு பில்லாஹி லன், அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணம் வைக்காமல் உங்கள யாரும் மௌத்தாக கூடாது. மௌத்தா போகும்போது என்ன எண்ணம் வைக்கணும், கடைசி நம்ம கதையெல்லாம் முடிய போகுன்னு தெரியும் பொழுது என் இறைவன் எனக்கு கேடு செய்ய மாட்டான், என் இறைவன் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான், என் இறைவன் கருணை உள்ளவன், எல்லாருக்கும் காட்டுற கருணை எனக்கு காட்டுவான், எனக்கு நல்லதுதான் செய்வான், அந்த இறைவனை நான் நம்புகிறேன், அவன் என்னை மன்னிப்பான், எனக்கு அருள் செய்வான், இப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க மௌத்தா போங்க. அந்த நம்பிக்கையோட மௌத்தா போனா என்ன, அது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அது மாதிரி ரிசல்ட் இருக்குன்னு அர்த்தம். பாரமாட்டிக்கா சொல்லுவாங்க, இது மாதிரி நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நீங்க மௌத்தா போனா அவன் நிச்சயமா கருணை காட்டுவான்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ் குத்ஸில வருது, என்னை பற்றி என் அடியான் எப்படி எண்ணுகிறானோ அது மாதிரி தான் அவனுக்கு நான் இருப்பேன். என்னை பயங்கரமான குடும்பக்காரன் நினைக்கிறானா அப்படித்தான் நான் இருப்பேன், என்னை அளவற்ற அருளாளன் நினைக்கிறானா அப்படித்தான் நான் நடந்துக்குவேன் அவன் விஷயத்துல என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் என்றால், மரண வேலை நெருங்கி விட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு நல்லதுதான் செய்வான். நம்ம செஞ்ச தீமைகள்லாம் நினைவு வந்தாலும் இதெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான், கண்டிப்பா மன்னிச்சிருவான். இப்ப செஞ்சிடக்கூடாது, இப்ப செஞ்ச தப்பு செய்ய தூண்டிடும். அந்த நேரத்துல இப்ப நினைச்சேன்னு வைங்க, நம்ம அல்ல உண்மை அப்படின்னு வைங்க, நாளைக்கு போய் அந்த தப்பை மறுபடியும் செய்வீங்க. இது எப்ப நல்ல என்ன வைக்கணும், முடிஞ்சு போச்சு போக போறோம், இனிமே நீங்க தப்பா செய்ய போறீங்க. கடைசி கட்டம், இந்த கடைசி கட்டத்தை அடையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் அபரிமிதமான நம்பிக்கை வைக்கணும், நல்ல எண்ணம் வைக்கணும். அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு நல்லது செய்வான், என்னை கஷ்டப்படுத்த மாட்டான். இப்படி நீ நினைத்தவனாக மரணித்தால் என் அடியான் என்னை பற்றி நினைச்ச பிறகு நான் எப்படி அவனை கண்டிப்பேன்? நான் ஒரு ரப்பு இருக்கிறேன், நான் மன்னிச்சிருவேன், என் கருணை அவ்வளவு பெருசு நினைச்சிருக்கிறான், அவன் செஞ்ச தப்பை விட என்னுடைய கருணை பெருசு நினைச்சிருக்கும் பொழுது நான் எப்படி அவரை மிதிப்பேன் அப்படின்னு இறைவன் நடந்து கொள்வான். அதனால நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் வைக்கணும், ரஹமத்தின் மீது. இப்ப வச்சிடக்கூடாது, இப்ப பயமும் நம்பிக்கையும் கலந்திருக்கணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல நம்ம வாழ்க்கை மிச்சம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம எப்படி நினைக்கணும், மிதிச்சாலும் மிதிச்சு போறான், மன்னிச்சாலும் மன்னிப்பா, இப்படி இருக்கணும்.
இப்போ நம்ம எப்படி வாழனே? அல்லாஹ் தண்டிச்சாலும் தண்டிப்பான், மன்னிச்சாலும் மன்னிப்பான், வேதனைப்படுத்தினாலும் படுத்துவான், நரகத்தில் போட்டாலும் போடுவான், சொர்க்கம் தந்தாலும் தருவான். அப்படின்னு ஹவுஃபு ரஜா, அதாவது நம்பிக்கையும் இருக்கணும், அச்சம் இருக்கணும். இப்படியா தான் நம்மளை வாழ சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சாவுற நேரத்தில் என்ன செய்யணும்? முழுக்க முழுக்க நல்ல எண்ணம் வச்சுட்டு போயிடணும். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். இதை சொல்லி கொடுக்கணும். நம்மளுக்கு அப்படி இருந்தால் நம்ம அந்த எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் முதியவர்கள் இருப்பார்களே, ஆனால் நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, அல்லாஹ் அப்படி மனக்கண்ல கொண்டு வந்து அல்லாஹ் இதெல்லாம் நீ மன்னிச்சிரு, நீ கருணையாளன், உன்னை விட்டா யாரு கருணை செய்ய போறா, இப்படியே உங்க மனசுல எண்ணத்தை வளர்த்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி முதியவர்கள் இருப்பார்களே, ஆனால் இந்த எண்ணத்தை உருவாக்குற மாதிரி நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். நாமே அந்த நிலையில் இருப்போமே, ஆனால் அந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்ய, நமக்கு நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம், இறந்துட்டாருன்னு வைங்க, உலகம் ஆயிடுச்சு, நம்ம இறந்துடுறோம். இறந்த பிறகு என்ன செய்யணுங்கிறதுக்கு முன்னாடி இந்த இறப்புல பல வெரைட்டி இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டுலாம் நிறைய விமர்சனங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பலவிதமான மௌத்து இருக்குது. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க? நோயிலே படுத்த படுக்கையா கிடந்து 6 மாசம், 1 வருஷம், 10 வருஷத்துக்கு வரைக்கும் கிடந்து மௌத்தா போவாங்க. சில ஆளுக்கு 3 மாசம் நோய்வாய்ப்பட்டு மௌத்தா போவாங்க. சில ஆளுகளுக்கு திடீர்னு ஒரு நோய் இருப்பது தெரிய வந்து ஏதோ 1 வாரம் 10 நாள் அவகாசம் கொடுத்து அப்படி உயிர் போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது இல்லாம திடீர்னு மரணம் வர்றதெல்லாம் இருக்கு. போயிட்டே இருக்கும், கட்டான நினைச்சு விழுந்துரும், போய் சேர்ந்துருவாங்க. ஒரு சுனாமி வரும், ஆளுக்கு போயிருவாங்க. கார் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துருவாங்க. அப்ப நம்ம எதிர்பார்த்திருப்பானா? கார்ல போயிட்டு இருக்கிறவன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கதை இதோட முடிய போகுது நம்ம நினைச்சு பார்த்திருப்பானா? நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். அப்ப நம்ம குளத்துல போய் மூழ்கிறான், கடல்ல போய் நீச்சல் அடிக்கன்னு போறான், போனமா வந்து திரும்புறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து மூழ்கி சாவுறவன், தீ எரிஞ்சு சாவுறவன், இடிஞ்சு சாவுறவன், விபத்துல சாவுறவன், கலவரத்துல சாவுறவன், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள்னால சாவுறவன், இப்படி எல்லாம் அறிவிப்பு இல்லாமல், அறிகுறி இல்லாமல், எந்த விதமான முன்னேற்பாடும் நம்ம செய்து கொள்ளாமல் இப்படி எல்லாம் மரணம் வருகிறது. இதை பற்றி மக்கள் மத்தியில் என்ன சொல்றாங்க? கெட்ட மௌத்து இது. அப்படி நம்பிக்கை இருக்கா? உன் காரில் போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்களே, நரகம் தான், உங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவா. என்னது ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்களே, இது மகா கெட்ட மௌத்து அப்படின்பா. வீட்டுல படுத்துக்கிறது பொத்தனை இல்லை. அப்ப நினைச்சேன் இவனுக்கு இப்படித்தான் மௌத்து வரும்னு நினைச்ச சொல்லுவா. மௌத்து இப்படித்தான் இவனுக்கு வரும்னு நினை. அப்ப இந்த மாதிரி மௌத்தா போனா என்னவா? அது கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு மக்கள் மத்தியில. அந்த மௌத்து எப்படி ஒருத்தருக்கு வருது என்பதை வைத்து என்ன செய்வாங்க? அவனுடைய மறுமையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் இருக்கிறது. அதனால இப்ப மௌத்துக்கு பிறகு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மௌத்துக்கு முந்தைய உள்ள காரியத்தெல்லாம் செஞ்சிடறோமா? இந்த மௌத்தை பற்றி நம்ம விமர்சனம் எப்படி இருக்க வேண்டும்? நம்ம மௌத்தா, நம்மளுக்கு அந்த மாதிரி மௌத்து வந்து விட்டால் நம்ம குடும்பத்தார்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரியான மௌத்து வந்து விட்டால் அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அதுக்கு 2 விதமான கருத்துலையும் ஹதீசுகள் வருவதை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க பல சந்தர்ப்பங்கள்ல. இறைவா, 7 விதமான மௌத்துல இருந்து நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்யறாங்க. எப்படி துஆ செய்யறாங்க? இறைவா, மேல உருண்டு விழுந்து சாவுறாங்கல்ல, ஒரு மலையில ஏறுறோம், உருண்டு விழுந்துடுறோம், படியில ஏறுறோம், அப்படி பரட்டி விட்டு உருண்டு வந்து சாவுறோம். அப்ப மேல இருந்து உருண்டு வந்து சாவுறமே, அது மாதிரியான அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினத் தலத்தி, மேல இருந்து உருண்டு விழுந்து சாவுறதை விட்டும், ஒரு ஹதமி இடிந்து விழுந்து சாவுறது, உருண்டு விழுவோம், படுத்து கிடப்போம், செவரம் முகடம் இடிஞ்சு நம்ம மேல விழுந்து நம்ம செத்துருவோம். அந்த மாதிரி இடிந்து விழுந்து சாவுறதை விட்டும், வல் ஹர்கி மூழ்கி சாவுறதை விட்டும், குளத்தில் குளிக்க போறோம், மூழ்கி செத்து போயிடும் நீச்சல் தெரியாம, அல்ல வல் ஹரீகி தீயில எரிந்து சாவுறதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். அஊது பிக்க ஐயத்த ஹப்பத்தனிய ஷைத்தான் இந்தல் மௌத், என் மரணத்தின் நேரத்தில் ஷைத்தான் என் மூளையை குழப்பி விடாமல் இருப்பதற்கு. கடைசி நேரத்தில் உலர ஆரம்பிச்சிருவாங்கல்ல, நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, மௌத்தாயிருவாங்க,